Hello students, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல கிளாஸ் 5 ஓட 3rd சாப்டர் Khilonewala பத்தி பார்க்க போறோம். இதோட ஆத்தர் பாத்தீங்கன்னா சுபத்ரா குமாரி சௌஹான். சோ வாங்க இந்த போயமை டீடைலா படிக்கலாம். பொம்மை வியாபாரி வராரு, நிறைய விதவிதமான பொம்மைகள்லாம் வச்சிருக்காரு. ஸோ அதை பார்த்தோன்னே இந்த பையன் ரொம்ப சந்தோஷத்துல அந்த பையன் வந்து அவங்க அம்மா கூப்பிடுறான். அம்மா அம்மா இங்க பாருங்க, பொம்மை வியாபாரி வந்திருக்காங்க பாருங்க, அவர்கிட்ட நிறைய பொம்மை கொண்டு வந்திருக்காரு, நிறைய அழகழகான பொம்மை எல்லாம் கொண்டு வந்திருக்காரு. கூண்டுல இருக்கிற பச்சை கிளி, ரவுண்டா பைசா காயின் ஷேப்ல இருக்க பால்ஸ் கொண்டு வந்திருக்காரு. கார் போனா எடுத்து சத்தம் வரும், சர்சர் சத்தம் வரும் இல்லையா, அந்த மாதிரி சர்சர் ஓடுற மோட்டர் கார் கொண்டு வந்திருக்காரு. அண்ட் நிறைய வந்து விசில் கொண்டு வந்திருக்காரு. கீ கொடுத்தா பக் பக்னு ட்ரெயின் கொண்டு வந்திருக்காரு. அப்புறம் வந்து ஒரு அழகான பொம்மையும் இருக்கு. பொம்மை வந்து காதல் அழகா தோடும் போட்டிருக்கு. சின்ன ஒரு டீ செட் வச்சிருக்காரு. இப்போ டீ செட்ல என்னென்ன இருக்கும், ஜக்கு பிளேட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சின்ன ஒரு டீ செட்ல ஜக்கு பிளேட்ஸ் எல்லாம் இருக்கு. அப்புறம் சின்ன ஒரு அம்பு வில் வச்சிருக்காரு. அப்புறம் ஒரு சின்ன கத்தி வச்சிருக்காரு. நம்ம தெருவிலே வந்து ஒரு வியாபாரி வந்தால் அவங்க குரல் கொடுப்பாங்க. ஸோ அப்போ தான் நமக்கு தெரியும் என்ன வித்துட்டு இருக்காங்கன்னு தெரியும் இல்லையா. ஸோ இந்த வியாபாரி என்ன பண்ணுறாரு, குரல் கொடுக்குறாரு. புது புதுசாக டாய்ஸ் வந்திருக்கு வாங்குங்க, புது புது பொம்மைகள் வந்திருக்கு வாங்குங்கன்னு சொல்லிட்டு இந்த வியாபாரி என்ன பண்ணுறாரு, குரல் கொடுக்குறாரு. ஸோ அதை கேட்ட பசங்க என்ன பண்ணுறாங்க, மண்ணு வந்து என்ன பண்ணுறான், ஒரு பொம்மை வாங்கிக்கிறான். அப்புறம் மோகன் வந்து ஒரு மோட்டர் கார் வாங்குறான். சரளா என்ன பண்ணுறா, அந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்ட போயிட்டு புடவை வாங்கிக்கோங்க, சாரி வாங்குங்க அப்படின்னு சொல்கிறான். அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த வியாபாரி கிட்ட போயிட்டு புடவை இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த வியாபாரி என்ன பண்றாரு, புடவையா, துணி விற்கிறவர் தான் புடவை கொண்டு வருவாங்க, நான் வந்து பொம்மை தான் விற்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. பையனோட அம்மா என்ன பண்ணுறாங்க, உள்ளே போயிட்டு ஒரு 4 பைசா கொண்டு வந்து அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ அப்போல்லாம் வந்து பைசா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வேல்யூ. அண்ட் நம்ம இப்போ தான் வந்து 100s 200 சொல்லி வாங்கிட்டு இருக்கோம். பட் அப்போல்லாம் வந்து அந்த பைசாவே வந்து ரொம்ப பெரிய வேல்யூவாக இருந்தது. அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, 4 காசு, அதாவது 4 பைசா கொடுத்து அந்த பையனை போய் நீ ஏதாவது பிடிச்சது வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பையனுக்கு ஒரே குழப்பம், எது வாங்குறது, இது வாங்குறதா அது வாங்குறதான்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், அவங்க அம்மா கிட்டேயும் போயிட்டு ஐடியா கேட்குறாம்மா, இது நான் எடுக்கவா, நீயும் எனக்கு சொல்ல. ஸோ நம்மளும் ஏதாவது பொருள் வாங்கணும் என்ன பண்ணுவோம், மற்றவங்ககிட்ட ஒரு ஐடியா கேட்போம், இது வாங்கலாமா அது வாங்கலாமான்னு சொல்லிட்டு கேட்போம். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுறான், இந்த பையனும் போயிட்டு அவங்க அம்மா கிட்ட, அம்மா இது எடுக்கவா, இந்த கிளி எடுத்துக்கவா, இந்த பூனை எடுத்துக்கவா, மோட்டர் கார் எடுத்துக்கவா, ட்ரெயின் எடுத்துக்குவா. அப்புறம் அவனே என்ன சொல்லிக்கிறான், இதெல்லாம் சின்ன பசங்க விளையாடுறது, நான் வந்து இந்த வில்லு அம்பை எடுத்துக்கிறேன். ஸோ வில்லு அம்பை எடுத்துட்டு என்ன பண்ணுறேன், நான் காட்டுக்கு போயிட்டு அரக்கனை வந்து நான் அழிச்சிடுவேன். ஸோ அப்போ தான் வந்து முனிவர்கள் எல்லாம் வந்து காட்டில் வந்து அந்த யாகம் வந்து அவங்க பீஸ்ஃபுல்லாக பண்ணுவாங்க, நிம்மதியாக பண்ணுவாங்க. ஏன்னா முனிவர்கள் வந்து காட்டில் யாகம் பண்ண போது நிறைய அரக்கர்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, நம்ம நிறைய கதையில் படிச்சிருப்போம். ஸோ அது மாதிரி இந்த பையன் என்ன பண்ணுறான், நான் வந்து காட்டில் போயிட்டு நிறைய அந்த டீமான்ஸ் எல்லாம் அழிப்பேன். அதாவது நான் இதே மாதிரி கொஞ்ச நாள் இந்த எல்லா டீமான்ஸையும் நான் அழிச்சிட்டு ஒரு நாள் என்ன பண்ணுவேன், நான் ராமனா ஆயிடுவேன், ஸோ ராமச்சந்திரனா ஆயிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ராமச்சந்திரன் ஆயிட்டேன்னா அவங்க அம்மா என்ன ஆவாங்க, அவங்க அம்மா கௌசல்யா. ஏன்னா ராமோட அம்மா பார்த்தீங்கன்னா கௌசல்யா. ஸோ இவன் ராமன் ஆயிட்டா அவங்க அம்மாவும் கௌசல்யா ஆயிடுவாங்க. ஸோ 2 பேரும் வந்து அங்கேயே இருப்போம் அப்படின்னு சொல்கிறான். ராம வந்து காட்டுக்கு வனவாசத்துக்கு போனாரு அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ சப்போஸ் இவன் வந்து ராமன் ஆயிட்டான், இவங்க அம்மா கௌசல்யா ஆயிட்டாங்க அப்படின்னா, ஸோ இந்த பையனோட அம்மா வந்து நீ காட்டுக்கு போ, வனவாசத்துக்கு போ அப்படின்னு சொன்னால் இவன் என்ன பண்ணுவானா, சந்தோஷமாக நான் போவேன், நீ சொன்னால் நான் காட்டுக்கு சந்தோஷமாக போவேன், ஆனால் அங்கே போயிட்டு நான் தனியாக எப்படி இருப்பேன், திருப்பி அவனே கேட்டுக்கிறான், அங்கே போய் நான் தனியாக எப்படி இருப்பேன். ஸோ நான் பகல் ஃபுல்லாக நான் எங்கெங்கே சுற்றி அலைஞ்சாலும் நைட்டு நான் எங்கே வருவேன், திரும்பி நான் எங்கே வருவேன், நான் எனக்கு வந்து யார் காசு தருவா, எனக்கு செலவுக்கு யார் காசு தருவா, நான் அழுதனா என்னை யார் வந்து கன்வின்ஸ் பண்ணுவா, சமாதானப்படுத்துவா, மடியில் உட்கார வச்சு நான் எனக்கு விரும்பின பொருளெல்லாம் பாசமாக யார் கொடுப்பா அப்படின்னு இந்த பையனை வந்து கேட்டுக்கிறான். ஸோ இதுதான் ஒரு கற்பனை, அந்த பையனோட ஃபீலிங்ஸை பற்றி இந்த போயமில் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எல்லாம் இந்த போயம் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.